அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள். இன்றைக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி. இன்னையோட கார்த்திகை மாதம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு மார்கழி 1. விடியற்காலை வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை அழுத்தி ஆலியல் பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். அறிக்கைகள் உண்மையானதாக இருந்துச்சுன்னா உறவினர் நண்பர்கள் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வான்வெளி அறிக்கையை பார்க்கவும். ரைட்டு. இப்போ அரபிக்கடலில் இப்போ நம்ம 90B சுழற்சி ஆழ்ந்த காற்று வலு குறைந்து தென் மாவட்டங்களெல்லாம் பெரிய மழையை கொடுத்துட்டு இப்போ அரபிக்கடலில் சுற்றிக்கிட்டு இருக்குது. சுழற்சியாக தான் இருக்குது. இதே நேரத்தில் அந்தமான் பகுதியில் 91B அந்தமானுக்கு போர்ட் பிளேயர், அதாவது விஜயமாநகரம், அதுக்கு தெற்க 91B அப்படிங்கிற ஒரு சுழற்சி உருவாயிடுச்சு. இன்றைக்குள்ளே அது மதியமே நான் எதிர்பார்க்குறேன், அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, தாழ்வு பகுதியாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், இதெல்லாம் தாழ்வு மண்டலமாக எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு பக்கம் தென் அரைக்கோளத்தில் பெரிய அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் அது புயலாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லா மாடல்களும் இந்த சுழற்சி வடக்க போகிறதா காட்டுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரேபியன் ரிட்ஜ் அந்த பவரும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால இது தள்ளி விடுறதாகவும் அது போகிறதாகவும், அதாவது டெல்டா கரையோரங்களை நெருங்க விடாமல், அதாவது மேற்க நெருங்க விடாமல் கிழக்க தள்ளுறதா, கிழக்கு வடகிழக்க தள்ளுறதா காட்டுது. ரைட்டுங்களா? அதான் அதுக்கு காரணம். ஆனால் அது இன்னும் 2 நாளில் மாறிவிடும். பழையபடி மேப்பு மாற்றிக்கும், அதனுடைய செக்ஷனை மாற்றிக்கிட்டு தெற்க வந்துடும். இன்றைக்கு 91B காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுகிறது. நாளை டிசம்பர் 16 திங்கட்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் மழை தான். திங்கக்கிழமை ஒரு நாள் நைட்டு மழை வந்துடும். சாயங்காலமே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாயங்காலம் அப்புறம் 21 சனிக்கிழமை வரைக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவு. அதிகபட்சமாக சக்தி புயலாக தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை இடையே கரை கடக்க வாய்ப்பு. ரைட்டு. அதாவது இதில் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம், நிகழ்தகவு. அதாவது ஒரு காசை சுண்டுனா அது ஒன்று தலை விழணும், ஒன்று பூ விழணும், இல்லைன்னா குத்துற நிற்கணும். இதுதான் அந்த காசை சுண்டு விடுறதுடைய ப்ராபபிலிட்டி. ரைட்டுங்களா? அதனால் இது அதிகபட்சமாக எங்கே வடக்க போய் எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் நான் மாடல் காட்டுறேன் பாருங்கள். அதில் மாடல் மெத்த படித்த சயின்டிஸ்டெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் காரணம். அரேபிய உயரத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அது உயரழுத்தம் இழுக்காது, தள்ளுறதுனால அது பசிபிக் பக்கம் வடகிழக்காக போகிறதாக சொல்லுது. ஆனால் இன்னொரு விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது சென்னை, வடக்கு ஆந்திரா இருந்து தெற்கு ஆந்திரா, வடக்கு ஆந்திராவிலேருந்தே கன்னியாகுமரி வரைக்கும் மழை. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கடலோர மாவட்டங்களில் தென் மாநில கடலோர மாவட்டங்கள் ஃபுல்லாகவே, தென்னிந்திய கடலோர மாவட்டங்கள்னே சொல்லலாம், ஃபுல்லாகவே மழை பெய்ய போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது கொஞ்சம் ஒரு வலிமையான நிகழ்வு தான். இவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கிறப்ப இந்த நிகழ்வு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியாது. இப்போ நம்ம இதான் நடக்க போகிற விஷயம். இதுதான் இப்போ சாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சாம்பிள் ஒன்று சென்னைக்கிட்ட, இன்னொன்று கீழ் ஆட்டிடியூடு, ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு பாண்டிச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையில் அது போட்டுருவாங்க. இது ஜிஎஃப்எஸ்லாம் ஆந்திரா போகிறதாக காட்டுது. அதாவது இன்றைக்கி மேப்பை பார்த்திங்கன்னா ஜிஎஃப்எஸ் அது மியான்மர் போகிறதாக காட்டுது. அதுக்கு காரணம் அதுதான். அவங்க அது தெரியாது. அதுக்கு கொடுக்குற டேட்டா வச்சுக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது அதெல்லாம் ட்ரா பண்ணிக்கும். அது கொடுக்குற டேட்டா அப்படி தான். இன்றைக்கி இருக்கிற டேட்டா அதுதான். நாளைக்கு மாறுங்கிறது நமக்கு தெரியும், அதுக்கு தெரியாது. இது எப்படி சுற்றிக்கிட்டு வருது பாருங்கள். இது எப்படி சுற்றிக்கிட்டு இப்போ பார்க்குது, தள்ளுது, எப்படியோ சுற்றிக்கிட்டு கரெக்டாக மயிலாடுதுறைக்கிட்ட கரையை கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஜிஎஃப்எஸ்ஸே கடைசியில் அந்த கட்டைக்கு தான் வந்துடுது, அந்த கட்டத்துக்கு தான் வந்துடுது. அதனால் இது நீங்கள் இந்த மேப்பை பாருங்கள். நான் விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கி
மயிலாடுதுறை ஆட்சியர் வந்து கொள்ளிடக்கரையில் யாரும் போகக்கூடாது, தண்ணி திறந்து விட போகிறாங்க. எனக்கு என்னடா அது நியூஸே இன்னும் வரலையே என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அமராவதி டேம் நிறைஞ்சி 1,00,000 கனஅடி கரூர் வழியாக உள்ள நுழைய போகுது. அதனாலையும் வடிகால் தண்ணி வந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் கொள்ளிடத்தில் 118 அடி ஆயிடுச்சு. இன்னும் மேட்டூர் திறந்து தண்ணி வரல, மேட்டூரில் உபரி நீர் திறக்கப்படலை. அதுக்குள்ளே வடி தண்ணியாலேயே கொள்ளிடம் ஆறு வந்து கொஞ்சம் தண்ணி வரப்போகுது. அதனால் என்னன்னா சேண்ட் சேக்ரேஷன் அதிகமாகும், அதாவது இந்த மண்ணின் ஈரப்பம் இன்னும் கூட போயிடும். அதனால் வடிகிறதுக்கு கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயே தண்ணி வடியாமல் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது நம்மளால். இதை வந்து நான் வந்து 15ஆம் தேதிக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இதை அதாவது வந்து 20 நாளாவது இதை நான் போட்டு. ஜனவரி 7, 2005 வங்கக்கடலில் எதிர்பார்க்கப்படும் நிலவரங்கள் டிசம்பர் 5 to 8 முடிஞ்சு போச்சிங்களா. அப்புறம் டிசம்பர் 10 to 14 அதுவும் முடிஞ்சு போச்சிங்களா. இப்போ டிசம்பர் 15 to 20 கார்த்திகை 30 to மார்கழி 5 சக்தி இலங்கை வைத்த பெயர் கொண்ட புயலாக டெல்கா நெருங்கும். அப்புறம் காற்று சுழற்சி டிசம்பர் 25 to 30 அது ஒரு புயல் நிச்சயமாக. அது வந்து ஜனவரி வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது காற்று சுழற்சி ஜனவரி 7. அதாவது இந்த நிகழ்வு முடிஞ்சு இது புயலோ இல்லை தாழ்வு மண்டலமோ, அடுத்தது ஒரு சின்ன சுழற்சி 24, 25 அது 3 நாள் கடந்து போயிடும். அப்புறம் 27, 25, 26, 27க்கு மேலே கொஞ்சம் தள்ளி போகும் போட்டிருக்கு. அந்த இது வந்து ஒரு புயலாக, அதாவது 2025 நியூ இயர், அதாவது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மழையோடு புயலோடு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு, அது வந்து என்ன இயற்கையை நம்ம என்ன பண்ண முடியும், அது செய்கிறது தான். இப்போ வந்து அந்த மேக குவியல்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து மழை திரைச்சின்னு சொல்லுவாங்க. அது 15ஆம் தேதி நாளைக்கு வந்து ஒன்றும் தொடரலைங்களா. அப்படியே மெதுவாக நைட்டு 7 மணி, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி. இப்போ எதுக்காக அதை வந்து அந்த மேகை திரைச்சி காட்டுறேன்னா, இதுவும் மாடலை டிபெண்ட் பண்ணி தான் வரும். அதனால் மேக திரைச்சி இதை தொட்டுடுச்சு பாருங்கள். ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் சென்னையிலேருந்து சென்னை கொஞ்சம் உள்ள கடலுக்குள்ளே போயிருக்குமா, சென்னையிலேருந்து டெல்டா வரைக்குமே மழை பொழிவை தொடங்கிடுது. பாண்டிச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையில், அதான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறேன். பாண்டிச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையில் முதல் மழை தொடங்க வாய்ப்பு அதிகம். ஒரு கனமழையாகவே அது தொடங்கி அதீத கனமழையாகவே இப்போ ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரெட் அலர்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியாது. மேட்டூர் தனி வரப்போது சொல்லியாச்சு. இது வந்து 17, 18 என்ன பண்ணுங்கன்னா, எங்கேயும் நகராமல் ஏற்கனவே ஃபெஞ்சல்லாம் நினச்சி பாருங்கள் நிற்குதுன்னு சொல்லிட்டு நினச்சோம்ல, அது வந்து இப்போ நடக்க போகுது. அதாவது வந்து அரேபிய உயர் அழுத்தம் வந்து தள்ளவும், இது அந்த பக்கம் போகிறதுக்கு பார்த்தா அங்கே இருக்கிற பசிபிக் உயர் அழுத்தம் அது இங்கே தள்ளவும், எங்கேயும் போக முடியாமல் 2 பேரும் கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு, நான் சொன்னேன்ல ஒரே இடத்துல நின்றுட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன அந்த கதை தான். ஒரு இடத்துல இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது, இங்கேயும் அங்கேயும் காற்று நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அதாவது மையம் அங்கேயும் இங்கேயும், அதாவது தெற்கு வடக்காக நகர்ந்துக்கிட்டு தெற்கையும் வடக்கையும் மழை பொழிவை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கும். ரைட்டுங்களா. அதனால் மழை பொழிவுங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. அதாவது இனிமேல் மழை பெஞ்சால் என்ன ஆகும்னா, டெல்டாவில் ஒன்று கூட தப்பிக்காது, அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கே வந்து ஆனால் ரோடு மட்டம் பயிரெலாம் முழுகி போச்சு. இந்த வெப்ப நீரோட்டம் எப்படி வந்து இந்த மழையை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்காக இதை நான் காட்டுறேன். வெப்ப நீரோட்டம் எங்கே இருக்குது, டெல்டா கிட்ட வந்து கட் ஆகுது பாருங்கள். அதனால் வந்து நிச்சயமாக அது வந்து டெல்டாவுக்கு வரும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்து போடுறேன். ஏற்கனவே டானா புயல் எல்லாத்தையும் பார்த்தோம், கொண்டையை மறந்துட்டோங்கிற மாதிரி அரபிக்கடலில் இருக்கிற நிகழ்வு வெறும் வெப்ப காற்று வந்தும் அது வந்து ஒரு பாதிப்பை கொடுக்காம, சென்னையில் வந்து எல்லாம் பிரிட்ஜில் காரெல்லாம் நிப்பாட்டி உணவுப் பொருள்கள்லாம் வாங்கி வச்சுட்டு ஒன்று மழையே பெய்யாமல் போச்சு பாருங்கள். அதனால் பல விஷயங்கள் இப்போ யோசனை பண்ண வேண்டியிருக்கு. எஸ்எஸ்டி சரியாக இருக்கா, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு, உயர் அழுத்தம் எங்கே இருக்குது, இது எல்லாமே அலசி ஆராய்ஞ்சும் அது வந்து சமயத்தில் வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெறும் காற்று தான் வருது கதையை மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு பார்த்தா இல்லை. இது வந்து அதான் இப்பையும் வந்து இப்போ சுத்தலில் தான் விடுது மாடல். அது வந்து நான் சொல்லியே ஆகணும்.
இப்போ இப்போ வந்து இது புயலாக மாறிச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா வச்ச பேர் சக்தின்னு வைப்பாங்க. அடுத்தது மாத கடைசியில் அது புயல் தான், அதில் சந்தேகமே இல்லை. அது மோந்தா, ரைட்டுங்களா? அது மியான்மர் வச்ச பேர். அதாவது சக்தின்னு ஒரு புயல் இப்போ வந்துருச்சுன்னா அடுத்தது மோந்தா, இல்லை வந்து இது சக்தி ஆகலை, இது தாழ்வு மண்டலமாகவே போயிடுச்சுன்னா அடுத்தது சக்தி, ரைட்டுங்களா? அதனால் மழைங்கிறது தொடரப்போகுதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கே வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கால் அடைக்கிறேன், ஏன்னா லேசாக வெக்க அடிச்சிருச்சுல்ல, வாய்க்கால் அடைக்கிறேன், தண்ணி ஐயோ பயிரே தெரியல, எல்லாம் சரி தான். 16ஆம் தேதி மழைக்கு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ 17, 18 மழைக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் இன்னும் ஒரு வாரம் பேசாமல் இருங்க. இன்றைக்கி எருவு போடலாமா, மருந்து அடிக்கலாமா, முதல்ல பயிர் வந்து முதல்ல வெளியில் தெரியட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து 25ஆம் தேதி வரைக்கும் சொன்னது தான், 25ஆம் தேதி வரைக்கும் வந்து எதுவுமே செய்ய வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும்னு விடுங்க. மேலே வானம் கீழே பூமி. வரப்புக்கு மேலே தண்ணி போனால் தலைக்கு மேலே த வெள்ளம் போனால் ஜான் என்ன உயர முழம் என்னன்னு நீங்கள் நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்க வேண்டியதான். ஏன்னா எல்லாருக்கும் பாதிப்பு. உடனே நான் அங்கே வாய்க்கால் அடைச்சி இந்த டிராஃபிக் அதை தான் எல்லாரையும் சேர்த்து விட்டுட்டா எல்லா வண்டியும் சேர்ந்து போயிடும். அங்கே அடைச்சி நான் வடிய வர்றேன், இந்த அடைச்சி நான் வர்றேன்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாருக்கும் நாஸ்தி. திருப்பி அந்த தண்ணி திறந்து விட்ருவான், அவன் வந்து இங்கே திறந்து விட்ருவான். இந்த மாதிரி தான் பிரச்சனை. அதனால் வந்து இது பாண்டிச்சேரிக்கும், அதாவது கோடியக்கரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே, அதாவது எக்ஸ்பெஷலி தரங்கம்பாடிக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையே அது கரை கடக்க வாய்ப்பு. அது வந்து புயலாக இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு மரக்காணம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறது, அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. பாண்டிச்சேரிக்கும் அதாவது கடலூர் பழையபடி மாட்டுது, பாண்டிச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. மழைங்கிறது பெரிய மழையாக தான் இருக்கும். இப்போ வந்து விருதுநகரில் வந்து 41% பற்றாக்குறையாக இருந்தது, இப்போ 12% எக்ஸஸ் ஆகிடுச்சிங்க. தூத்துக்குடியில் வந்து இருந்தது வந்து 5, தூத்துக்குடி மட்டும்தான் -5ல் இருக்குது, பாக்கி எல்லாமே எக்ஸஸ்ஸு. மயிலாடுதுறையில் -9 இருந்தது, 914 பதிவாகிருக்கு. எக்ஸ்பெக்டட் வந்து 787, இயல்பான மழை அதான் 787. இப்போ 16% அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகமாக பெஞ்சதில் வந்து அதிகம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் 91% அதிகம். அதனால் ஒட்டுமொத்த சராசரிக்கு இப்போ 559 பதிவான மழை, பதிவு ஆக வேண்டிய மழை 407.3. அதனால் எக்ஸஸ் வந்து 37% இன்றைக்கி டேட்டா படி, அதாவது 14ஆம் தேதி டேட்டா படி எக்ஸஸ் வந்து 37%. இன்னும் வந்து 75% ஆனாலும் ஆகும். ஒரு நேரத்தில் அது 100% ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 100%, 75% அதிக மழை பொழிவை பெற்ற ஒரு ரெக்கார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மேப்லாம் வந்து இப்போ மேலே போகிறதா காட்டிகிட்ருக்குல்ல, அதெல்லாம் நிச்சயமாக ஆகாது. அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, அவ்வளோதான். அரியலூர் 34% அதிகம், செங்கல்பட்டு 5% அதிகம், சென்னை 30% அதிகம், கோயம்புத்தூர் 56% அதிகம், கடலூர் 21% அதிகம், தருமபுரி 63% அதிகம், திண்டுக்கல் 36% அதிகம், ஈரோடு 7% அதிகம், கள்ளக்குறிச்சி 51%, காரைக்கால் 51%, கிருஷ்ணகிரி 85%, மயிலாடுதுறை 16%, நாகப்பட்டினம் 41%, நாமக்கல் 47%, நீலகிரி 2%, அங்கே தான் கொஞ்சம் குறைச்சலாக வெஞ்சிருக்கு போட்டிருக்கு, பெரம்பலூர் 17%, புதுச்சேரி 11%, புதுக்கோட்டை 50%, நிறைய 50 இருக்குங்க. அதனால் இதில் வந்து தூத்துக்குடி மட்டும்தான் இப்போ மைனஸில் இருக்குது. இயல்புக்கு குறைவான மழை வந்து -5%, அதுவும் சரியாக போயிடும். நிச்சயமான மழைங்கிறது வந்து இருக்குது, ரைட்டுங்களா? நேற்று தென் மாவட்டங்களில் பதிவான மழைகள் வந்து, நேற்று தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிது கொஞ்சம் சொன்னோம்ல, அவங்க மையம் கொண்டிருக்குன்னு. கடனா அணை வந்து தென்காசி 26 சென்டிமீட்ரு, ஊத்து ஏற்கனவே 50 பெஞ்சிச்சிங்களா, நேற்று வந்து 23, நாலுமுக்கு 22, தூத்துக்குடி விமான நிலையம் 21, காக்காட்சி 19, மாஞ்சோலை 18, தூத்துக்குடி 16, ராமநாதை பகுதி 15, கோடியக்கரை, நாகப்பட்டினம், பாபநாசம் எல்லாமே 15, நீடாமங்கலம், செங்கோட்டை, குண்டாறு அணை, சேர்வலாறு அணை அதெல்லாம் 14, ஒரத்தநாடு, விருதுநகர், தஞ்சாவூர், விருதுநகர், குறுங்குளம் அதெல்லாம் 15, காயல்பட்டினம் அது வந்து 12, புள்ளம்பாடி, சாத்தான்குளம், சிவகாசி, சாத்தான்குளம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அது வந்து 11, தேக்கடி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் இதெல்லாம் வந்து 10, திருக்காட்டுப்பள்ளி, மணிமுத்தாறு, நாகுடி, கருப்பாநதி அணை, பூத்தூர்,
பாண்டவரடி, ராஜபாளையம், அதிராம்பட்டினம், விருதுநகர் எல்லாம் தலா 9. இதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்லாம் நிறையா இருக்குது. அதனால் தென் மாவட்டங்கள்லேயும், அதாவது தெற்கு டெல்டாவிலையும் மழை பெஞ்சிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு சமன் செஞ்சுக்கிட்டே வருது இந்த வானிலை. அதனால் இப்போ பெய்கிற மழை வந்து டெல்டாவில் எக்ஸஸ். ஏற்கனவே நம்ம தான் சொல்லிட்டோம். மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் 16% கூட. இதுக்கே வந்து பழவாரெலாம் இதை தொட்டுக்கிட்டு போகுதுங்க, பிரிட்ஜை தொட்டுக்கிட்டு போகுது. எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டு தான். பள்ளம்லாம் சுத்தமாக முழுகி போச்சு, பயிர் தெரியல. ஒன்று தப்பிக்குமான்னு சொல்லிட்டு வாய்க்கால் அடைச்சி கிடச்சி பார்க்குறாங்க. 16ஆம் தேதி 17ஆம் தேதி மழையில் அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் என்னத்தை நம்ம சொல்கிறது? அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? இந்த சாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது இங்கே தான் வருது. அதுக்கப்புறம் 22 23 அதுவும் சாம்பிள் எடுத்து போடுவோம். அதுக்கப்புறம் 27 28 என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. எப்படி வந்து அது போய் அந்த அரேபிய உயரழுத்தம், அதாவது ஸ்டாலிங் சினரியான்னு சொல்லுவாங்க, அது ஸ்டால் ஆகி நிற்க போகுது, ஒரு இடத்துல நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது வந்து இந்த வாட்டி நடக்க போகுது. நின்றுச்சு பேஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? தொரன்னு ஊற்றுங்க அப்படியே. அதனால் இது எதுக்காகனா யாரையும் பயமுறுத்துறதுக்கு இதெல்லாம் எங்களுடைய நோக்கமே இல்லை. இது வந்து மழை இருக்குது, முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஆனால் அவசியமாக போய் வரப்பை வெட்டுறோம், வாய்க்கால் வெட்டுறலாம் இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. இன்னும் 10 நாள் இந்த மழைலாம் முடியட்டும். அதுக்கப்புறம் பயிரை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றி கொண்டாந்துடலாம், ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே வானம் கீழே பூமி. ஏன்னா நம்ம போய் மழையை போய் தடுக்க முடியுமா? ஜி பூம்பானா என்ன மழை நின்றுடுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையை வந்து யாராலும் வெல்ல முடியாது. அதுக்காக தான் அதுக்கு ஐம்பூதம்னு வச்சான். நீர், நிறம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே வந்து எதையுமே அது வந்து மிரண்டுடுச்சுன்னா அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஹை ப்ரெஷர் இருக்குது. ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால மேலே போகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கப்படும். ஹை ப்ரெஷர் இருக்குது, அதனால் அதாவது உயர் அழுத்தம் இருக்கிறதுனால மேலே போக விடாது. அரேபிய உயர் அழுத்தமும் இதுவும் வந்து ஸ்டேலாக வைக்க போகுது நிகழ்வை 2 நாளைக்கு 17 18. அதனால் கடுமையான மழை இருக்குது. இது முடிஞ்சிச்சுன்னா 21 முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் கேப் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நிகழ்வு வந்து மன்னார் வளைகுடா வருது. மன்னார் வளைகுடா வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு போன வாட்டி பார்த்துட்டோம் நம்ம 12 13. அதுக்கப்புறம் 27 28 அது வந்து ஒரு புயல் நிகழ்வு. அப்புறம் ஜனவரி 7 ஒரு நிகழ்வு. எல்லா விஷயமும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூதகமாக இருந்துக்கிங்க. நன்றி, வணக்கம்.